தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமாக ஒரு அப்டேட் நமக்கு பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கு. புதுச்சேரி சென்டாக் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் மெரிட் லிஸ்ட், ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். இந்த அஃபிஷியல் ரேங்க் லிஸ்ட்டு உள்ளே போனோம் அப்படின்னா, ஜென்ரல் கோட்டா, அதாவது ஜென்ரல் இது கவர்மெண்ட் கோட்டா, இஎஸ்எம், ஃப்ரீடம் ஃபைட்டர், பிடபிள்யூடி, எம்எஸ்பி, மேனேஜ்மெண்ட் கோட்டான்ட்டு எல்லா என்ஆர்ஐ உட்பட எல்லாத்துக்குமே உங்களுக்கு தனித்தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் கோட்டா வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா, ஸோ இந்த இடத்துல கவர்மெண்ட் கோட்டாவுடைய ரேங்க் லிஸ்ட் நமக்கு வியூ ஆகிடும். ஸோ இதுதான் ரேங்க் லிஸ்ட்டு. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா என்னன்றதை நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக வந்து செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கோட்டா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணீங்களோ அவங்களோட பேர் இதில் இருக்கான்னு பாருங்கள். அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்க, என்ஆர்ஐ கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்க அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில் உங்கள் நேம் இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இதில் மெயினு. இப்போ அடுத்து நோட்டிஃபிகேஷனில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு நோட்டீஸ் டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் இந்த நோட்டிஃபிகேஷனில் பொறுத்த வரைக்கும் டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் யூஜி நீட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இதில் டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வெப்சைட்டில் இருக்குது, அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்துட்டாங்க. அதாவது நேற்று ரிலீஸ் ஆனதாக சொல்லியிருக்காங்க. ஸோ டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பை பேஸ்ட் ஆஃப் யுவர் கட் ஆஃப். உங்கள் கட் ஆஃப், உங்கள் ரேங்க் வச்சு தான் உங்கள் கட் ஆஃப் வச்சு தான் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா கேட்டகரிக்குமே அங்கே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃப்ரீடம் ஃபைட்டர், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் எல்லாருக்குமே இருக்கிறதா அங்கே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மிக முக்கியமானது வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் அப்ஜெக்ஷன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் டு பி அப்லோடட் இஃப் எனி மே பி சப்மிட்டட் யூசிங் டேஷ்போர்ட் லாகின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ஜெக்ஷன் இதாக இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் லாகின் டேஷ்போர்டை யூஸ் பண்ணி 29ஆம் தேதிக்குள்ளே திரும்ப நீங்கள் அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது சர்டிஃபிகேட் உங்களுக்கு மிஸ் ஆகியிருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கும் வந்து லாஸ்ட் டேட்டு 29ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ரெண்டாவது இன்னொரு விஷயம், அண்ட் ஆல்சோ கேண்டிடேட் ஹூஸ் கிளைம் ஹவ் பின் ரிஜெக்டட் டியூ டு நான் சப்மிஷன் ஆஃப் ரீசன்ட்லி ரெனியூல்டு ரெவன்யூ சர்டிஃபிகேட். இந்த ரெவன்யூ சர்டிஃபிகேட், இந்த வருமான வரி சான்றிதழ் வந்து நிறைய பேர் வந்து கொடுக்கல. ஸோ இதனால் வந்து சில அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுது. இதெல்லாம் இந்த யாராருதுன்றது அவங்கவுங்க டேஷ்போர்டில் பார்க்கும்போது தெரியும். அந்தந்த கேண்டிடேட் மட்டும் அதே 29ஆம் தேதி, இந்த மாதம் 29ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய ரெவன்யூ சர்டிஃபிகேட்டுமே, அதாவது வருமான வரி சான்றிதழுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கணும். அதே போல் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸில் வந்து ரவுண்ட் ஒன் அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து நமக்கு தேவைப்படும். ரவுண்ட் ஒன் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட்டை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து இன்கேஸ் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் சப்மிட்டட் எனி கேண்டிடேட், யாராவது வந்து டூப்ளிகேட் சப்மிஷன் அப்படி 2 தடவை அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், 2மே ரிஜெக்ட் பண்ணிடுறதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குரிய பேஜ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி ப்ரௌச்சரில். அது ஒன்று. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், தவறான சில தகவல்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலுமே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனல் அட்மிஷன் வில் பி சப்ஜெக்ட் டு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட். டாக்குமெண்ட்டை ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் ஃபைனல் அட்மிஷன் அப்படின்றது பண்ணுவாங்கன்றதையும் தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் இதில் முக்கியமாக அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் வந்து டூப்ளிகேட் இருக்கக்கூடாது, அப்ளிகேஷனில் தவறுகள் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் சொல்லிட்டாங்க. இது இல்லாமல் சர்டிஃபிகேட் ஏதாவது மிஸ்ஸிங் இருந்தாலோ, உங்களோட ரெவன்யூ சர்டிஃபிகேட் ஏதாவது அப்லோட் பண்ண வேண்டிய வேலை இருந்தாலுமே 29ஆம் தேதி, இந்த மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பாண்டிச்சேரி சென்டாக்லேருந்து வந்த மிக முக்கியமான அறிவிப்பு. முக்கியமாக ரேங்க் லிஸ்ட் இருக்குது, அந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள், பேர் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்தது இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது குறைகள் இருந்தால், அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா டேஷ்போர்டில் போய் செக் பண்ணிவிட்டு அதையுமே நீங்கள் சரி பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து கட் ஆஃப் வீடியோ என்னன்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். தேங்க்யூ.